தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டுமாம்? எளிமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமாம். இன்றைக்கு இந்த உலக பிரகாரமான எளிமையான மனுஷர்களை பார்த்தீங்கன்னா, they will be always dependent on someone. யாராவது மேல டிபெண்டா இருப்பாங்க. அவர்களுடைய தேவைகள் எல்லாமே ஒரு ஏழையான மனுஷன் பார்த்தீங்கன்னா, அவன் எப்பொழுதும் மற்ற மனிதர்கள் மேல் அவன் சார்ந்து கொண்டு இருப்பான். இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எளிமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் we should be dependent on God. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய ஒரு எளிமை காணப்பட வேண்டும். இன்றைக்கு உலக பிரகாரமான நம்ம என்னதான் ஆசீர்வாதமாய் காணப்பட்டாலும், இந்த உலக பிரகாரமாக என்னதான் நம்ம எல்லா காரியத்திலும் நம்மளிடத்தில் வேலை எல்லாம் காணப்பட்டாலும், இது எல்லாம் கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரிடத்திலிருந்து தான் நம்மளுக்கு எல்லா காரியமும் வந்திருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலும் we should be dependent on God. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எளிமையுள்ளவர்களாய் காணப்பட்டோம் என்றால் பரலோக ராஜ்யம் நமக்குரியது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.